வீவர்ஸ் இது மாருதி ரிட்ஸ். இந்த காரை நம்ம கஸ்டமர் செகண்டாக வாங்கியிருக்காரு. வாங்கி 2-3 வாரம் கூட ஓட்டல. கம்ப்ளீட்டாக வெல்டு ஓப்பன் ஆகி வந்துருச்சு இந்த ஆப்ரானில். இப்போ நம்ம அதை கம்ப்ளீட்டாக வெல்டு அடித்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ வண்டி பக்காவாக இருக்குது. உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் என்ன, செகண்ட் கார் வாங்குறீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் பீப்புள் அழைச்சிட்டு போயிட்டு தரவா செக் பண்ணி வாங்க. ஒரு மெக்கானிக் பதிலாக 2 மெக்கானிக்கும் அழைச்சிட்டு போய் பண்ணுங்கள், தப்பு இல்லை. ஆனால் நல்லா தரவா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆக்சிடென்ட் ஆன வண்டி இங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையுமே வந்து வேலை நடந்திருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ மோசமாக வெல்டு ரிமூவ் ஆகிருக்கு பாருங்கள். கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. கம்ப்ளீட்லி அவுட். ஸோ இதுதான் ரெடி பண்ண போகிறோம். நம்ம ஏன் இதை காட்டணும்னு தெரியுதுங்களா? இப்போது இந்த வீலை காட்டினதோட பர்பஸ் வந்து இந்த மாதிரி இப்படி உள்ளே வச்சு வெல்ட் அடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்காக தான் இப்போ ஃபுல்லாக நம்ம காட்டிட்டோம். வீவர்ஸ் இந்த பாருங்கள், இந்த 2 ஷீட் இருக்குது பாருங்கள். இந்த ஷீட் எல்லாமே நம்ம இங்கே இத்து போயிருந்துச்சு. அதாவது ரொம்ப ரஸ்ட் ஆகி ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. அதையெல்லாம் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஷீட்டை வச்சு இங்கே வெல்ட் அடித்தாச்சு. இப்போ பாருங்கள் இதோட ஏதோ கரெக்டாக ஜாயின் பண்ணியாச்சு. நல்லா டீப்பாக வந்து வெல்ட் அடித்தாச்சு. இந்த சைடு ஃபுல்லாகவே நம்ம ரன்னர் அடித்து அந்த ஸ்ட்ரென்த்தை கூட்டுறோம். இந்த சைடு நம்ம வந்து ஷீட் மெட்டல் வச்சு வெல்ட் அடித்தோம். ஸோ எந்தெந்த இடத்துல ஷீட் மெட்டல் வைக்கணுமோ அங்கெல்லாம் ஷீட் மெட்டலும், எங்கெங்கெல்லாம் ரன்னர் வச்சு அடிக்கணுமோ அங்கெல்லாம் ரன்னர் வச்சு அடித்தோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக வந்து நம்ம ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கூட்டிகிட்டு இருக்கோம். இந்த ஆப்ரான் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகிடுச்சு. சரிங்களா? இந்த பிரேக் ஆனது தான் நம்ம வந்து இப்போ வெல்ட் அடிக்கிறோம். இப்போ பிரேக் ஆனது வெல்ட் அடிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அஃப்கோர்ஸ் வெல்ட் அடிக்கிறதுக்கு வந்து ஒரு சீனியர் டெக்னீஷியன் வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்கில்டு டெக்னீஷியன் வச்சு தான் வெல்ட் அடிக்கணும். அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் நான் எது வந்து பார்த்தீங்கன்னா அது பெரிய விஷயம்னு சொன்னால் அந்த வேலை ஒரு கம்மி தான். ஆனால் அதை தாண்டி வேலை தான் நிறையா. அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அந்த போர்ஷனை வெல்ட் அடிக்கணும்னா இங்கே பாருங்கள், இந்த போர்ஷன்லாம் நம்ம வெளியில் எடுக்கணும். அதாவது இந்த கவுல் கிரில் பேனல் இதெல்லாம் கட்டணும். இந்த கவுல் கிரில் பேனல் மட்டும் கட்டினா மட்டும் போதாது. இங்கே பிரேக் பூஸ்டர் இருக்குது. அந்த பிரேக் பூஸ்டர் ஃபுல்லாகவே நம்ம கட்டிட்டோம். போதாக குறைக்கு பாருங்கள், இது எல்லாமே நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம். சரி, இது மட்டும் கட்டினா போதுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இங்கே பாருங்கள், இந்த கண்ணாடியுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்துட்டோம். சரியா? ஏன் கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா, இங்கே வெல்ட் அடிக்கும் போது நம்ம தட்டி தான் என்ன பண்ணணும், வெல்டு அடிக்கணும். அந்த டைமில் இந்த கண்ணாடி உடஞ்சிரும். சரி, இது மட்டும் கண்ணாடி மட்டும் கட்டினா போதுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. கூடவே என்ன செய்யணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த கம்ப்ளீட் சஸ்பென்ஷன் இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கட்டணும். அப்போ தான் இதுக்குள்ளே அக்சஸ் பண்ண முடியும். சரி, இந்த சஸ்பென்ஷன் மட்டும் கட்டினா போதுமா? அதாவது வீலு சஸ்பென்ஷன் இதை மட்டும் கட்டினா போதுமானா கட்டினா போதாது. இங்கே பாருங்கள், கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேரிங் கொண்டு கட்டியாச்சு. இந்த சென்ட்ரு கன்சோல் கட்டியாச்சு. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக மொத்தமே கட்டியாச்சு. இவ்வளோ கட்டினா தான் இங்கே பாருங்கள் இந்த போர்ஷன் தான் வெல்ட் அடிக்கணும். 2 காரணத்துக்காக இவ்வளோ செய்கிறோம். 2 காரணம் என்னென்னா, ஒன்று இந்த இடம்லாம் போய் அக்சஸ் பண்ணி ரன்னர் அடிக்கிறதுக்கு ஷீட் மெட்டல் வச்சுட்டு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த காரணத்துக்காகவும். 2வது ஒரு காரணம், இப்போ நீங்கள் அதே பிளாஸ்டிக் வச்சுட்டு வெல்ட் அடிக்கிறோம் அப்படின்னா அந்த பக்கம் வச்சு வெல்ட் அடித்தா கூட இந்த சைடு மெல்ட் ஆகிடும். சில டைம் எரிஞ்சிடும். பிளாஸ்டிக்கு இந்த மெட்டீரியல் இந்த ஃபேப்ரிக்லாம் இதெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த காரணத்துக்காக தான் இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம கட்டுறோம். இப்போ இவ்வளோ விஷயத்தை நம்ம கட்டிட்டு திரும்பவும் நம்ம வந்து இப்போ கட்டுறதை விட திரும்ப ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இது எல்லாமே ஒரு ஸ்கில்டு பர்சன் வச்சு தான் பண்ண முடியும், ஹை ஸ்கில்டு பர்சன் வச்சு தான். அதனால தான் இந்த ஒர்க்கு வெல்டிங்கை விட மற்ற ஒர்க்கு ரொம்ப டைம் எடுத்துகிட்ருக்கோம். அதனால் இந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ஆக்டிவிட்டீஸு. இந்த மாதிரி ஒர்க்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டைம் தரணும். டைம் கொடுத்து நீங்கள் எங்கிட்ட இந்த ஒர்க் கொடுத்தீங்கன்னா தான் என்னால் முடிச்சு கொடுக்க முடியும். ரொம்ப ஷார்ட் டைம் ஸ்பேனில் நீங்கள் கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் எனக்கு. தேங்க்ஸ் விவர்ஸ். காரை கம்ப்ளீட்டாக கார் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ டேஷ்போர்டு பாருங்கள். இந்த டேஷ்போர்டு பிரிச்சுட்டு ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த கார் வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த அளவுலாம் க்ளீன் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த வேலை செஞ்சதுக்கப்புறம் நீட்டாக இருக்கும் காரை. இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக கார் ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணிவிட்டு இப்போ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். வண்டி பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு. வியூவர்ஸ், இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் தென் பெல் பட்டன் அழுத்துங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் வரும். தேங்க்ஸ் வியூவர்ஸ்.